Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போறது present continuous tense. Present continuous tenseனா என்னன்னா definition பாருங்க. To indicate action happening at the time of speaking. The time of speaking. இப்போ பேசிட்டு இருக்கிறத ஒரு செயலை பற்றி தான் குறிக்கிறது present continuous tense. Or a temporary action. ஒரு டெம்பரவரி ஆக்ஷனை பற்றி சொல்கிறது. இதோட ஃபார்ம் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஐங்கிற ப்ரொனவுனுக்கு வந்து எப்பயுமே ஆம் தான் ஆப்டான ஆக்சிலரி வேர்பு. ஐக்கு வந்து ஆமும் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் நவ் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது தவிர ஹீ சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இஸ் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ்ஸோட ஐஎன்ஜி வேர்பு ஃபார்மை ஆட் பண்ணிக்கணும். இஸ்ஸுன்னு இருக்கிறான். எக்ஸாம்பிள் பாருங்கள். மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் லன்ச் நவ். இப்போ அம்மா வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரேவந்த் இஸ் வாட்டரிங் பிளான்ட்ஸ் அட் திஸ் மூமெண்ட். இந்த நிமிஷத்தில் ரேவந்த் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். இஸ் வாட்டரிங் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கொண்டு இருக்கிறான். இப்போ டெம்பரரி ஆக்ஷன் தான். தண்ணி ஊற்றி ஒடிக்கிறது வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நவ், அட் திஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து க்ளூ வேர்ட்ஸு. அட் ப்ரெசண்ட் இந்த நிமிஷத்தில் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், we are listening grammar class. We are listening to grammar class at present. இந்த நிமிஷம் நாங்கள் கிராமர் கிளாஸை கவனித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஹீ சீட்டுக்குனாக்க இஸ் ப்ளஸ்ஸு ஓபு ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். தே, பி, யூ ப்ளூரல் ஃபார்ம். தேனா அவர்கள் அல்லது இவர்கள், வீனாக்க நாங்கள், யூனாக்க நீங்கள், நீ அல்லது நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும் யூங்கிறது. இதுக்கு வந்து ஆர் போட்டுக்கிட்டு ஆர்னா இருக்கிறோம்னு அர்த்தம். வி ஆர் பிளேயிங் இந்த கிரிக்கெட் அப்படின்னு பாய்ஸ் சொல்லலாம். இந்த வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படிங்கிறது ஓபோட ஐஎன்ஜி. பிளேயிங், வாட்சிங், வி ஆர் வாட்சிங் டிவி நவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தே, வி, யூக்கு ஆர் ப்ளஸ் வேர்பு ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இஸ் ஓக்கிங் ரைட் நவ். இந்த நிமிஷத்தில் அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கா கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட். ஐ ஆம், ஐக்கு வந்து ஆம் தான் வரும். ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்டு, ரொம்ப கடுமையாக டே அண்ட் நைட்டாக அல்லும் பார்க்கணும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு உங்கள் ஃபாதர் சொல்கிறப்ப நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட க்ளூ வேர்ட்ஸு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இட்டுக்கு ஒன்று சொல்லலை எக்ஸாம்பிள். ஸோ இட் இஸ் போரிங். இட்டுன்னா ரெயின் அர்த்தம். இட் இஸ் போரிங், வெளியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, ஊற்றிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். போரிங்னா பயங்கரமாக ஹெவியாக இது பண்ணுறது. இட் இஸ் போரிங். போரிங்னா ஹெவி ரெயின்னு அர்த்தம்ப்பா. இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். வெளியிலப்போ செம மழையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட க்ளூ வேர்ட்ஸ் பாருங்கள். நவ், அட் ப்ரெசண்ட், அட் திஸ் மூமெண்ட். இதுதான் இந்த மூணு தான் க்ளூ வேர்ட்ஸு, நிறையா இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸ் போல் நிறையா கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்தந்த வேர்போட இது வராது. எந்தெந்த வேர்புனா வேர்ப் ஆஃப் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா என்னன்னாக்கா சென்ஸு, அதாவது நம்ம உணருதல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வேர்புக்கெல்லாம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஆம் சீயிங் சொல்லவே கூடாது. ஐ சி தான் சொல்லணும். யூ சி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லு. ஸ்மெல்லிங், இஸ் ஸ்மெல்லிங், ஆர் ஸ்மெல்லிங், வி ஆர் ஸ்மெல்லிங் அப்படிலாம் சொல்லவே கூடாது. டேஸ்டிங்கு சொல்லக்கூடாது. ஐ டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸு இந்த வேர்புகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நோ. நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட். ஹேட்டு. ஹேட்னு வெறுக்கிறது. ஐ ஆம் ஹேட்டிங் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹேட் யூ. லைக்,
ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வாண்ட், விஷ், ஃபீல், see, smell, taste, know, understand, hate, like, feel, wish, want. இதெல்லாம் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஆர் நாட் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜு. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸு, க்ளூ வேர்ட்ஸு இப்போ பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக பாஸ்ட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. பாஸ்ட்டு கண்டினியூஸு டென்ஸு அது வந்தால் எப்படி இது பண்ணேன், இது வந்து கம்ப்ளீட்டாக டு இண்டிகேட் த ஆக்ஷன் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் பீரியடு. சரியா? இதுக்கு ஃபார்ம் என்னன்னாக்கா பாஸ்ட் கண்டினியூஸுக்கு இந்த ஆம், இஸ்ஸு இந்த இடத்துல வந்து வாஸ் வரணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னாக்க ஆம் எடுத்துகிட்டு ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் அந்த மாதிரி வரும். வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் ஐ சோச்சுடு மை புக்ஸு. நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த புக்கை தேடிட்டு இருந்தேன். தேடுறது டக்குன்னு முடிஞ்சிடுறது. அல்லது வென் ஐ வாஸ் சோச்சுடு புக்ஸு ஐ ஃபவுண்டு த ஸ்டோரி புக். அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக்ஸை தேடினேன், அப்போ ஒரு ஸ்டோரி புக்கு கிடச்சது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 ஆக்ஷன் இருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.